Hello everyone. இந்த வீடியோவில் வந்து IBPS PO மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் 7 இந்த டெஸ்ட் போட்டுட்டு இந்த வீடியோ இங்கிலீஷ் அனாலிசிஸ் பாருங்கள். இதில் வந்து இங்கிலீஷ் அனாலிசிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த டெஸ்ட்டு போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் நம்பர் 7. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷினே 2 மார்க் தானே 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷின் காலம் ரிலேட்டட் கொஷின் கேட்டிருந்தாங்க, காலம் 1 காலம் 2. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, பாலியேட் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து காலம் வந்து எதோட மேட்ச் ஆகுது, அந்த வார்த்தை வந்து அந்த டேஷ் இருக்குல்ல அங்கே வந்து அது சூட்டபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து காலம் நம்ம எப்படி காலம் வந்து அப்ரோச் பண்ணுவோம் அதே மாதிரி லைக் அப்ரோச் பண்ணுங்க. அதில் காலம் 1ஓட எந்த காலம் 2 வந்து ஃபர்ஸ்ட் மர்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான மீனிங் தெரியலனா நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ற அந்த காலம் 1 அண்ட் காலம் 2க்கு நம்ம ஒரு மர்ஜ் பண்ற ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேபி ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ல இங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, எனக்கு ஏஇசிஎஃப் அப்படி மர்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஆன்சர் வந்து வெறும் ஏஇ தான். இங்கே இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சிருந்தா இது ரெண்டுத்துல நம்ம கரெக்டாக எதுன்றதை சூஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டா? ஸோ நம்ம நார்மலாக எப்படியுமே போல் காலம் வந்து ஏஇ மர்ஜ் ஆகுது, சிஎஃப் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் இங்கே பாலியேட் அப்படின்ற வார்த்தை இது ரெண்டுத்துல எதில் வந்து பொருந்துது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கு அந்த வார்த்தையோட மீனிங் தெரியணும். ஸோ இதுதான் வந்து இந்த லைக் கொஷினுக்கான அப்ரோச். ஸோ இங்கே பாருங்க, பாலியேட். ஸோ இந்த பாலியேட் PALLIATE. ஓகே, ஸோ அப்படின்னா இங்கே எங்கே இருக்கு பாருங்க மீனிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலீஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுது பெயின்ல இருந்து. ஓகே, அதுதான் வந்து அந்த பாலியேட்டுக்கான மீனிங். PALLIATEனா ப்ரொவைட் ஃபிசிக்கல் ரிலீஃப் ஆஸ் ஃப்ரம் பெயின். பெயின்ல இருந்து ஃபிசிக்கல் ரிலீஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுது, அதுதான் வந்து இந்த பாலியேட் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏஇல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஇ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த குரோனிக் பெயின் லைக் இந்த கேன்சர்லேருந்து ரிலீஃப் தரத்துக்கு கூடிய யூஸ் பண்ணுற வார்த்தை தானே அந்த பாலியேட் அப்படின்றது. அதுக்கான மீனிங்கை நம்ம அதுதானே இப்போ பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே வந்து அது கரெக்டாக சூஸ் ஆகுது. அதே மாதிரி ஈலியுமே எக்ஸம்ஷன் ஆஃப் கேர் அண்ட் டேஷ் கேர் அப்படின்னு இருக்கு. ஸோ டேஷ் கேர் அப்படின்னும் போது இதுவுமே வந்து என்ன பண்ணுது, ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து அதுலேருந்து ஒரு ரிலீஃப் தரக்கூடிய கேர் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ வந்து அந்த பாலியேட்ன்றது இங்கே ஏஇல நம்மளுக்கு வந்து சூஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சிஎஃப்மே வந்து எனக்கு பேராகிராம் மாதிரி இருக்கு, அதனால நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க, புக்ஸ் ஆர் டச் பெயிண்டர் ஊ பெயிண்டட் இன் எ மியூட்டட் டேஷ். ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த கலரா அந்த பெயிண்ட் ஊற்றி வைப்போம்ல, ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கான இங்கே ஸ்பெல்லிங் பாருங்க, சிஎஃப்ல பாருங்க, அந்த பேலட்டுக்கான ஸ்பெல்லிங் PALETTE. ஓகேவா? ஸோ இதில் தான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வார்த்தைக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் PO மெயின்ஸில். ஸோ டெய்லி கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து போட்டு அனலைஸ் பண்ணியே ஆகணும். இங்கிலீஷ் மட்டும் அனலைஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பேலட். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ், அந்த நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு பேலட் வெள்ளை கலரில் ஒரு பேலட் மாதிரி இருக்கும், அதில் கலராக ஊற்றி வச்சுருப்பாங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து பேலட், PALETTE. ஓகே, ஸோ இது வந்து பாலியேட். பாலியேட்னா PALLIATEனா ப்ரொவைட் ஃபிசிக்கல் ரிலீஃப் ஆஸ் ஃப்ரம் பெயின். கிளியர்? ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு சில இந்த பாலியேட் அப்படின்ற வார்த்தை வந்து பொருந்தாது. ஸோ அப்போ வந்து சிஎஃப் வந்து ஆப்ஷன் எலிமினேட் ஆகும்போது ஆப்வியஸா ஏஇ வருது. லைக் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இந்த வார்த்தைக்கான மீனிங். சப்போஸ் உங்களுக்கு அந்த வேர்டுக்கான மீனிங்கும் தெரியல, உங்களுக்கு லைக் இந்த மாதிரி ஏஇ சிஎஃப் ஏஇன்னு வந்து நிற்கும் போது ரிஸ்க் எடுக்காதீங்க. அது நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணிடுறது நல்லது, ஏன்னா அக்யூரசின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் இங்கே நெக்ஸ்ட் இன்னொரு பேலட் இருக்கு பாருங்க. இது வந்து PALATTE. இங்கே வந்து PALATEன்னு ஒரு பேலட்டு. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி ரெண்டுத்துக்குமே வந்து வேற வேற வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த PALATE அப்படின்றது எபிலிட்டி டு டேஸ்ட், ஜட்ஜ் அண்ட் அப்ரிஷியேட் ஃபுட். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னன்னா அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி, ஜட்ஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி, அந்த ஃபுட்டை அப்ரிஷியேட் பண்ணுறது இதோ. ஸோ அதுதான் வந்து நம்ம பேலட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து பீல பாருங்க. In the dining hall, the older gentleman who had spoiled their palate with drinking. ஸோ அங்கே வந்து ஒரு டீ தான் வருது. ஓகேங்களா? ஸோ பிடி பேர் ஆகுது. பட் ஆனால் வந்து இங்கே இந்த பேலட் ஃப்ளேவர்ஸ், நியூ ஃப்ளேவர்ஸ் அப்படின்ற லைக் இது கூட லிங்க் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த பாலியேட் அப்படின்றது வராது. ஓகே, ஸோ லைக் இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுறது நல்லது. மேபி அதில் மர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் வந்துச்சுன்னா மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரெயில், RAIL. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரெயில் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ வார்த்தையை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெயில் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ரெயில்னா என்னெல்லாம் குறிக்கும்? ரயில்வேவை குறிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயத்த நம்ம தொங்க விடுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் wooden or metal bar fixed to a wall which you can hang things on. ஸோ நம்ம ஒரு பொருளை ஒரு சுவத்துலையோ எழுதிலையோ வந்து அதுக்கு தொங்க விடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கம்பியை கூட நம்ம வந்து ரெயில் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் நம்மளுக்கு வந்து லைக் இந்த படிக்கட்டு, லைக் இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து விழாம இருக்கிறதுக்கு, அங்கேருந்து அதுலேருந்து நம்ம விழாம இருக்கிறதுக்கு அதை நம்ம ஒரு லைக் கம்பி மாதிரி சப்போர்ட்டிவா நம்ம பிடிச்சிட்டு இது பண்ணுவோம்ல, கைப்பிடி மாதிரி, லைக் அதையுமே வந்து நம்ம ரெயில்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெயிலுக்கான மீனிங். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேர் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏவும் டியும் பேர் ஆகுது. இங்க பாருங்க, மேரி வாஸ் சோ ஃபிளாபர் கேஸ்டட் ஆன் சீயிங் த அண்டர் கிரவுண்ட் ரயில். ஸோ அண்டர் கிரவுண்ட்னா ரயில். இங்க பாருங்க, இங்கேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிளாபர் கேஸ்டட் அப்படின்னா ஸ்டக் டம் வித் அஸ்டானிஷ்மெண்ட் அண்ட் சர்ப்ரைஸ். ஸோ லைக் அப்படியே ஒரு சர்ப்ரைஸ்ல அப்படியே நிக்கிறது இருக்குல்ல, ஸ்டக் ஆகி. ஸோ அதுதான் வந்து ஃபிளாபர் கேஸ்டட். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் டில வந்து என்ன சொல்றாங்க? ஹி ஹேட் டு கிளட்ச் சம்திங் டு ப்ரிவென்ட் ஹர் செல்ஃப் ஃப்ரம் ஃபாலிங். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ நம்ம ஒன்று கீழே விழாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை லைக் எதையோ ஒன்று வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம்ல, ஸோ அது கூட வந்து ரெயில் அப்படின்ற மீனிங்கை குறிக்கிறது தான். ஸோ அப்போ எனக்கு ஏலையுமே வந்து இந்த ரெயில் அப்படின்றது கரெக்டாக இருக்கு, டிலையுமே வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ ஏடி. ஸோ ஏடிக்கு அப்புறம் சிஇ. சிஇலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயில் அப்படின்ற வார்த்தை வந்து அன்ரிலேட்டடாக இங்கே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இந்த காலம் பேஸ்டு 2 கொஷினுமே வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தா ஓகே, குட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் இதில் வந்து நம்மளுக்கு அக்யூரசி மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ரெயில் அப்படின்ற வார்த்தையை வச்சு இந்த ஒக்காப் பேஸ்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப குட். அதே மாதிரி இந்த கொஷினை நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இங்கே இந்த BCEF இந்த சென்டென்ஸ்க்கு வந்து இந்த ரெயில் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கேயுமே வந்து பொருந்தலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெயிலுக்கு இது மட்டும்தான் மீனிங்கு. ஓகே, ஸோ இந்த காலம் பேஸ்டு ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினும் நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா போடாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கணும், போட்டு தப்பு வாங்கியிருக்கக்கூடாது. ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டான கொஷின் அப்ரோச் சூஸ் பண்ணி போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதில் மார்க் பூஸ்டப் ஆகும். நம்ம தப்பான கொஷின் சூஸ் பண்ணி உட்காந்துட்டோம்னா அவ்வளோதான் அன்னைக்கு. ஸோ அதனால கொஷின் சூஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி செக்ஷன். ஓகே, ஸோ இந்த 2 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து ஈஸியான கொஷின் ஒன்று பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 107லேருந்து எரர் பேஸ்டு கொஷின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த எரர் பேஸ்டு கொஷின் வந்து லைக் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 1-2 கண்டுபிடிச்சா கூட நம்ம ஈஸியாக வந்து இதில் கெஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் எரர் தெரியலனா கூட. ஓகே,
ஸோ அதனால இந்த கொஷின் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே கூட எடுத்து போடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த எரர் பேஸ்டு. இப்போ இங்க பாருங்க, a little more than an of எதுனா இப்போ 3 சென்டென்ஸ் இருக்கு, 1A 1B 1C அந்த மாதிரி இருக்கு. லைக் உங்களுக்கு எதுல எரர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எவாக்குவேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ 2 பக்கத்துல V1 தான் நம்மளுக்கு வரணும். ஸோ அப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு 1ல D தான் வந்து எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது 1ல D வச்சு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க 2 ஆப்ஷனையும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ 2Aன்னு இருக்கா, மச் பீப்பிள். மச்ன்றது நம்ம அன்கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணுவோம், இங்க பீப்பிள்ன்றது கவுண்டபிள். ஸோ அப்போ வந்து அங்க மச்ன்றது வராது. ஸோ அப்போ இதுவும் ஆட்டோமேட்டிக்கா ராங். தேர்டு டி. ஸோ எனக்கு டீல தான் வந்து என்ன எரர் அப்படின்றது தெரியல, பட் ஆனால் எனக்கு இந்த 2 எரர் அப்படின்றத வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டீல பாருங்க என்ன எரர்னா, இன்சைடுன்றது ஒரு ப்ரிபோசிஷன். கரெக்டா, இன்சைட் அப்படின்றது ப்ரிபோசிஷன். இந்த இன்சைட் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்னுத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த புக் இஸ் இன்சைட் மை பேக் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு இன்சைட் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல என்ன பத்தி பேசியிருக்காங்கன்னா, ஒரு டைம் பேஸ்டு 30 இயர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டைம் பேஸ்டு பத்தி பேசியிருக்காங்க. அப்ப டைம் பேஸ்டு பத்தி பேசும்போது அந்த இடத்துல இன்சைடுன்ற ப்ரிப்போசிஷன் வராது, ஆப்வியஸா. கரெக்டா, அபவுட்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்ம, பிகாஸ் வந்து அங்க ஒரு டைம் பேஸ்டு பத்தி பேசியிருக்கும் போது ஸோ நம்ம அபவுட்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இன்சைடுன்றதுனா எதுனா உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இன்சைடு. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல தப்பா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே நான் சொன்னதுதான். கிளியர்? ஸோ அவ்வளோதான் இதுல எரர். இந்த கொஸ்டின் நம்ம அழகா ஈஸியா அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கூட சூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதுல லைக் எதுல எரர்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் எதுனா ஒன்று கெஸ் பண்ணியிருக்கணும். இங்க பாருங்க, ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 3 சென்டென்ஸும் பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு எது டக்குன்னு கண்ணில் எரர் மாதிரி படுதோ, லைக் இப்போ தேர்ட்ல எனக்கு பி எரர் தெரியுது. ஸோ 3B வச்சு வேற என்ன சென்டென்ஸ் எங்க இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஸோ அதை வச்சு நம்ம இதுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ விச் வாஸ் எ வெரி நேச்சுரலி ரிசல்ட். வெரி நேச்சுரலி ரிசல்ட் அப்படின்னு வருமா? வராது. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து அட்வர்ப் இருக்கு, இங்க ரிசல்ட்ன்றது வேர்ப் கிடையாது. அப்போ அந்த நேச்சுரலி அப்படின்னு வராது, நேச்சுரல் ரிசல்ட் தான் வரும். அப்போ எனக்கு 3ல பில எரர் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் 3ல பில இருக்கு. ஸோ 1C 2D வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலாம். 1C பாத்தீங்கன்னா, once a bickering couple stopped at convenience store and finding their lives taking an unexpectedly dark turn. ஸோ இங்க பாருங்க, சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பேசியிருக்காங்க, ஒன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்ட்ல நடந்தது நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது ஏதோ ஒரு பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுது. கரெக்டா, அதே மாதிரி இங்க ஸ்டாப்டுன்னு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. கப்பிள் ஸ்டாப்டு அட் எ கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஸோ ஸ்டாப்டு அதுவுமே பாஸ்ட் டென்ஸ். ஆனா இங்க ஃபைண்டிங் தேர் லைவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்டிங் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அங்க என்ன வரும், இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 2 பாஸ்ட் டென்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துலயுமே என்னதான் வரணும்னா பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். ஸோ அங்க வந்து ஃபைண்டிங்க்கு பதில் ஃபவுண்டுன்னு வரும். ஓகே, ஸோ என்ன எரர்ன்றது அதுதான். தென் வந்து there was once a poor servant girl who was industrious and clean and swept the house every day and emptied her sweepings on the great heap in front on the door. ஃப்ரண்ட் ஆன் த டோர்னு வருமா ப்ரிப்போசிஷன். ஆன்ன்றது ப்ரிப்போசிஷனுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றுத்துக்கு மேலே. அப்போ ஃப்ரண்ட் ஆஃப் த டோர் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா, ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து எரர். ஓகே, ஸோ 1C 2D 3B இதுதான் எரர். ஆக்சுவலி இது 3த்துல எதுனா ஒன்று கண்டுபிடிச்சா கூட அதை வச்சு நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து சூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியும் எக்ஸாமில். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே பீச் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேஸ்ன்னு இருக்கு. நம்மளுக்கு தெரியும் இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு வரும்போதே
அந்த பின்னாடி இருக்க நவுன் வந்து ப்ளூரல்ல தான் வரணும். கரெக்டா? ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேசஸ்ல தான் பீச் ஒரு பிளேஸ். அப்போ அங்கேயே வந்து எனக்கு எரர். அப்போ 1ல ஏ தான் எரர். ஸோ 1 ஏ வச்சு எனக்கு 2 ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ நான் 2 ஆப்ஷனுமே நான் பார்க்கணும். கரெக்டா? ஸோ 1A. நெக்ஸ்ட் வந்து பில என்னன்னு பார்ப்போம். When grilled about the performance of the boys by the investigating officer, the teacher lied each of the 60 boys. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஈச்ன்னு வந்தா சிங்குலர் தான் அதுக்கு அடுத்த வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் இங்க ஆஸ்ன்றது சிங்குலர்ல இருக்கு, ஆனா இங்க ஃபினிஷ்டு தேர் டாஸ்க்னு இருக்கு. ஸோ தேர் அப்படின்ற இது வந்து என்னவா இருக்குன்னா ப்ளூரல்ல இருக்கு. ஸோ அப்ப அதை என்ன நம்ம மாத்தணும்னா சிங்குலரா மாத்தணும். கரெக்டா? ஸோ அப்போ 2ல வந்து ஈச்ன்றது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் ப்ரொனவுன் சிங்குலர் வேர்ப் தான் பின்னாடி வந்து ரெஃபர் பண்ணும். ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து எனக்கு வேர்ப் வந்து கரெக்டாக இருக்கு. ஆஸ் வந்து சிங்குலரில் இருக்கு, ஆனால் ப்ரொனவுன் வந்து தேர்ன்றது ப்ளூரலில் இருக்கு. அப்போ அதை நான் வந்து என்னவா மாற்றணும்னா இஸ்ன்னு மாற்றணும். கிளியர்? ஸோ இதில் நம்ம அந்த ரூல்லையே நம்ம பார்த்துருப்போம். தென் தேர்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த the chambers were the smallest of all towards the very back. The party they had built first in about the year 850 and retained as sacred space when they built in later century. ஸோ இது பார்க்கும் போதே தெரியுது லேட்டர் சென்ச்சுவரி நம்ம எல்ஏடிஇஆர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே எல்ஏடிடிஇஆர்னு இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த எல்ஏடிடிஇஆர்க்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் 2% இருந்தாங்கன்னா அதுல செகண்ட் ஆஃப் த 2%ல இருக்காங்களா அவங்கள டினோட் பண்றது தான் வந்து இந்த லேட்டர் அப்படின்றது. கிளியர்? ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து எல்ஏடிஇஆர் தான் வரும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்ஏடிடிஇஆர் நம்மளுக்கு ரீசனிங்ல பசில்ல கூட இந்த மாதிரி வார்த்தையை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. ஸோ அதனால இது வந்து என்னன்னா டு டினோட் த செகண்ட் ஆஃப் த 2%. 2% இருக்காங்கன்னா அதுல செகண்டா யார் இருக்காங்களோ அவங்கள டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த லேட்டர் எல்ஏடிடிஇஆர் அப்படின்றது. கிளியர்? ஸோ 3 எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணிருக்கலாம். 3 மார்க் வந்திருக்கும் ஆப்வியஸா. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி 2 காலம் பார்த்தோம். பட் ஆனால் அந்த காலம் வந்து அப்ரோச் லைக் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா நீங்க அதை அப்ரோச் பண்ணிருக்கலாம். தென் இங்க பாருங்க the close-ups are breathtaking. ஸோ இதுலயுமே வந்து எதுல எரர் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். ஃபுல்லாலாம் படிக்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே கண்ணிலே பாருங்க எதுலனா லைக் எரர் தெரியுதா அப்படின்றது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம போகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே இங்க எதுனா எரர் தெரியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ லைக் இந்த கொஷின்ல பார்த்தீங்கன்னா the close-ups are breathtaking to look. ஸோ close-ups are breathtaking. ஸோ இந்த close-ups are breathtakingல சப்ஜெக்ட் வந்து close-ups. கரெக்டா? ஸோ சப்ஜெக்ட் வந்து இங்க எப்படி இருக்குன்னா ப்ளூரல்ல இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து வர வேர்ப் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், எப்படி இருக்கணும், ப்ளூரல்ல தான் இருக்கணும். ஆனா இங்க ரிவீல்ஸ் அப்படின்றது தான் வேர்ப். கரெக்டா? ரிவீல் சம்திங். ஸோ அப்போ இங்க வந்து ஆல்ரெடி எதுல இருக்குன்னா சிங்குலர்ல இருக்கு. ஸோ எஸ் வந்தா சிங்குலர், ரிவீல்ஸ்ன்னு இருக்கு சிங்குலர்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ப்ளூரல்ல மாத்தணும். ஸோ 1க்கு வந்து சி தான் எரர். ஓகே. ஸோ 1C எரர் பார்க்கும்போது 2 சென்டென்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இதை ஈஸியா எல்லாருமே இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அப்படி இது பார்த்துருவாங்க. ஸோ 3 சென்டென்ஸ்ல வந்து 1C அப்படின்றது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா லைக் அண்டுன்ற வார்த்தை இருக்கு. கரெக்டா? கன்ஜெக்ஷன். அப்போ அதுக்கு பிஃபோர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ லைக் அதே தான் வந்து பேரலலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இங்க பாருங்க தட் தே பாஸ் தேர் டிரைவ் டு த சீட்டல் ஏர்போர்ட். தட் தே பாஸ் தேர். ஸோ இங்க எல்லாமே வந்து லைக் எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட்ல இருக்கு. அண்ட் இன்ஸ்டட் விசிட்டட் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ பேரலிசம் அப்படின்றது இங்க தப்பா இருக்கு. ஸோ 2ல வந்து டி. ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம அழகா ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் இதுதான் ஆன்சர்ன்ட்டு. ஓகேங்களா?
ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு டி. இங்க தேர்ட் ஆப்ஷனுக்கு தான் வந்து லைக் உங்களுக்கு என்ன இதுனா இங்க பாருங்க, சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லா வேர்புமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க அக்செப்ட்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அக்செப்ட். அக்செப்டோட ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து ஏசிசிஇபிடிஎஸ். ஆனா இங்க எல்லாமே நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அப்ப இங்க அக்செப்ட் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் நம்ம யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம். அதனால இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கெஸ் ஒர்க் பண்ணாம ஸ்கிப் பண்றது நல்லது இந்த கொஷின்ல. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ அந்த 4 எரர் ஸ்பாட்டிங்ல 3 எரர் ஸ்பாட்டிங் வந்து ஆப்வியஸா போடலாம் கண்டிப்பா. ஸோ அந்த ஒன்று தான் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து பேராஜம்பிள். ஸோ பேராஜம்பிள்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைக் 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. பி மட்டும் வந்து எம்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பி வந்து என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். தென் இதுல வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்க ஃபுல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் லைக் இந்த மாதிரி இருக்கும்போது ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து லைக் நான் வந்து ஏன்றது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே யோசிச்சேன் ஏன்றது வராது அப்படின்ட்டு பட் ஏதோ ஒரு இதுல அப்படியே போட்டுட்டேன். பட் ஆனா இங்க பாருங்க நம்மளுக்கு அழகா இங்க ஒரு க்ளூ வந்திருக்கு. ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்றது ஜென்ரலா பேசக்கூடியது தானே. ஸோ இங்க பாருங்க டீல தான் ஜென்ரலா பேசியிருப்பாங்க. பைரட் ஹைட்வே அப்படின்றதையே ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலதான் இது வந்து ஒன் டைம் யூஎஸ் காலனி, இது வந்து பயோடைவர்ஸ் ஹாட்ஸ்பாட், ஹோம் டு என்டேஞ்சர்ட் கிராப்ஸ், பேரட், ஷார்க், டர்ட்டில், கியூபாவோட இஸ்லா டி லிவா ஜூவன்டிட் இஸ் அன் எனிக்மா. ஸோ லைக் இதுல வந்து உங்களுக்கு அந்த டர்ட்டில்ஸ்க்கு அப்புறம் இருக்க சென்டென்ஸ் புரியலனாலும் பட் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா பைரட் ஹைடவே, இது வந்து ஒன் டைம் யூஎஸ் காலனி, பயோடைவர்ஸ் ஹாட்ஸ்பாட், ஹோம். ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ டி. ஸோ டி ஒரு விஷயம் இது இந்த ஏன்றது ஆப்வியஸா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் அது வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அதை பத்தி ஆனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனா இங்க ஏன் அது அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. லைக் அந்த ஆஃப் ஷோர் ஐலாண்ட் வந்து ஒரு 60 மைல் சவுத் ஆஃப் த மெயின் லேண்டுக்கு இருக்கு. லைக் அதோட எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸா இது ஒன்றும் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வராது. ஸோ அதனால நம்ம பியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா. அதே மாதிரி இன் சென்ச்சுவரிஸ் பாஸ்ட் ரியல் பைரேட் ஆஃப் த கேரிபன் ஸ்லிப்டு இன்டு த ஐலாண்டோட கோவ்ஸ். ஸோ எந்த ஐலாண்ட் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் இங்க வந்து ஐலாண்டோட கோவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சீலியுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ பாத்தீங்கன்னா டுடே விசிட்டர்ஸ் கம் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் பெட்டாபனோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து உனக்கு ஜென்ரலா பேசுற மாதிரி இல்லை. ஸோ அப்போ ஈமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வராது. அப்போ நம்மளுக்கு 2 பி இருக்கு, 2 டி இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ டில நம்மளுக்கு அந்த பைரட் ஹைடவே அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. ஒன் டைம் யூஎஸ் காலனி, இது வந்து பயோடைவர்ஸ் ஹாட்ஸ்பாட், ஹோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து கேரிபானோட நேஷன். எது இந்த பைரட் ஹைடவேன்றதுதான் கேரிபான் நேஷனோட லார்ஜஸ்ட் ஆஃப் ஷோர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிக்கு அப்புறம் ஏ தான் வரும். ஸோ லைக் இந்த 2 வார்த்தையை நம்ம பிடிச்சிருந்தாலே ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து நம்ம அழகா மேட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி மேட்ச் பண்ணும்போது டிஏசிஇபின்னு வருதா. ஸோ ஈக்கு அப்புறம் தான் பி. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு பி வந்து பிளாங்கா இருக்கு. ஸோ ஈக்கு அப்புறம் தான் பி. கரெக்ட். ஈல என்ன பத்தி பேசியிருக்காங்க? விசிட்டர்ஸ் வந்து போர்ட் ஆஃப் பெட்டாபனோல இருந்து விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. 30 hour ஃபெரி ரைடு. இது வந்து மந்த் ரெக்வயர் பண்ணுது இன் அட்வான்ஸா செக்யூரிங் ஐ மீன் எப்படி சொல்றாங்கன்னா இன்னைக்கு இந்த போர்ட் ஆஃப் பெட்டாபனோ விசிட் பண்றதுக்கு வரவங்க 30 hour ஃபெரி ரைடு இது வந்து முன்னாடியே மந்த் ஆர் அட்வான்ஸ்ல வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கணும் அந்த சீட்டுக்கு. இர்ரெகுலர் ஃபிளைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ ஈக்கு அப்புறம் பி வரணும்னா லைக் இப்போ நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்க வந்து முன்னாடியே அட்வான்ஸா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பில அதுக்கு ரிலேட்டடா தான் நெக்ஸ்ட் வரணும். ஸோ இங்க டிக்கெட் ஃபேர் டியூரிங் ஃபெஸ்டிவ் சீசன் ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் அந்த மாதிரி எதுவுமே அங்கே பேசல. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். திஸ் லொகேஷன் இஸ் யூனிக் இன் மெனி வே. ஸோ ஈல வந்து லொகேஷனை பத்தி பேசல. இவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க, லைக் முன்னாடியே அட்வான்ஸா புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா இங்க வந்து இங்க பாருங்க ஏன்ஷியன்ட் ரூலர் வந்து அவங்கலாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இங்க மொத்த பேசேஜும் பேசுறதே வந்து இந்த ஐலாண்ட் லைக் அதை பத்தி தான். ஸோ இது வந்து அன்ரிலேட்டடா இருக்கு. ஸோ டி பாருங்க,
The existence of a central attraction on the island, a theme park, is coming to an end. ஸோ ஈக்கு அப்புறம் இது பி வருமான்னு கேட்டால் வராது. பிகாஸ் எனக்கு ஈல வந்து அவங்க இன்னைக்கு ட்ராவல் பண்ணவங்களோட லைக் அவங்க எப்படி புக் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுவுமே அன்ரிலேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஜூ அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அன்ரிலேட்டட், இதுக்கு இந்த கான்டெக்ஸ்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ சியில் என்ன பேசியிருக்காங்க, those who make the journey usually come to dive off the southwestern tip, staying at the island ஓட one hotel. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்தவங்கள அவங்களோட ஜேர்னி வந்து யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா டைவ் ஆஃப் த சவுத் வெஸ்டர்ன் டிப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐலாண்டோட ஒன் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு இதில் ஸ்டக் ஆனால் டியில் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆன் த ஐலாண்ட் எ தீம் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீம் பார்க் லைக் அது முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயுமே படிக்கல. ஸோ அதனால நம்ம சின்றதை அழகாக இந்த கொஷினுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 எரர் ஸ்பாட்டிங் ப்ளஸ் இந்த 2 கொஷின், மொத்தம் 5 கொஷின் வந்து இப்போதைக்கு இதில் போட்டிருக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ல பார்த்தீங்கன்னா லைக் இந்த கொஷினுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் ஒரு 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. பட் பேசேஜ் வந்து ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி பேசேஜ் வச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம், நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசேஜ் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க கொஷினை. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இது வந்து ஒரு பிகம் ஏ சிக்னிஃபிகண்ட் ஃபோக்கஸ் எதுலனா யங் அடல்ட் லிட்ரேச்சர் அண்ட் மீடியாவில். இது வந்து எதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, க்ரோயிங் அவேர்னஸ் அண்ட் டீஸ்டிக்மைடைசேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ். ஓகே, ஸோ திஸ் ஜென்ரேஷன் ஆஃபன் போர்ட்ரே த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை அடலசன்ஸ். இந்த ஜென்ரேஷன் ஆஃபன் என்ன போர்ட்ரே பண்ணுதுன்னா அடலசன்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அண்ட் பீரியட் மார்க்டு பை இன்டென்ஸ் எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா புக்ஸ் லைக் 13 ரீசன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ ஏக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க, மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபோக்கஸ் எதுலனா யங் அடல்ட் லிட்ரேச்சர் அண்ட் மீடியா. இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா க்ரோயிங் அவேர்னஸ் அண்ட் ஸ்டிக்மைடைசேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. திஸ் ஜென்ரேஷன் வந்து ஆஃபன் போர்ட்ரே த சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை அடலசன்ஸ். இது என்ன போர்ட்ரே பண்ணுதுன்னா இப்போ இருக்க அடலசன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் போர்ட்ரே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பீரியட் மார்க்டு பை இன்டென்ஸ் எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ பீரியட் வந்து லைக் இன்டென்ஸ் எமோஷனல் சைக்காலஜி டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து இதில் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்றத இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தெர் ஆர் மெனி டைவர்ஸ் அண்ட் எம்பவரிங் நரேட்டிவ்ஸ் தட் ஷோகேஸ் ஸ்ட்ராங் ரெசிலியன்ட் யங் ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட். ஸோ இங்க யங் ஃபீமேல் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்க யங் ஃபீமேல் பத்தி அந்த பேசேஜ்ல பேசியிருக்கவே மாட்டாங்க. யங் அடல்ட்டை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து irrelevant, ஸோ வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, furthermore it is important to recognize that not all stories about young women. ஸோ இங்கேயுமே யங் உமன் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுவுமே ராங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாருங்க, கிரியேட்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட் பிரிங் யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஹவு கல்ச்சர், சோஷியல் அண்ட் ஃபெமிலியர் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் எமோஷனல் ஹெல்த். ஸோ எமோஷனல் ஹெல்த் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி கூடிய சோஷியல், கல்ச்சர் அண்ட் ஃபெமிலியர் ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே அதை பற்றிலாம் இல்லை, இங்கே லைக் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் பற்றி தான் நம்மளுக்கு இந்த பேசேஜ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டி ஏன் வராதுன்னு பாருங்க. டி வந்து however அப்படின்னு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ howeverன்ற கன்ஜெக்ஷனுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பின்னாடி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், கரெக்டா? ஸோ இங்க howeverக்கு முன்னாடி லைக் கான்ட்ரஸ்டா howeverக்கு பின்னாடி இருக்க சென்டென்ஸ்க்கு லைக் கான்ட்ரஸ்டா சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் இது என்ன போர்ட்ரே பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே however அப்படின்ற கன்ஜெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நான் இந்த மிஸ்டேக் தான் இதில் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அப்போது இங்கே சி பாருங்கள், இந்த யங் அடல்ட் லிட்ரேச்சர் அண்ட் மீடியா வந்து ஒரு மிரர் மாதிரி சர்வ் பண்ணுது டு ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் யங் பீப்புளுக்கு. இது வந்து போத் ரெப்ரசன்டேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இப்போ மற்ற எல்லாமே எலிமினேட் ஆகும்போது இதுதான் வரும் ஆன்சர். ஓகே, ஸோ however வராதுன்றப்போ நம்ம அந்த கன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா லைக் நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அப்போ அது கான்ட்ரஸ்டாக இருக்கிறது தானே. ஸோ அப்போ அங்கே கான்ட்ரஸ்டாக எதுவுமே பேசலை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கலாம்.
ஆல்ரெடி வந்து 3 எரரு அந்த 2 பேரா ஜம்பிள் 5 கொஷின் ஆச்சா. ஸோ இதோ ஒரு கொஷின் 6 கொஷின் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கலாம். தென் லைக் இதுவுமே பாருங்க, மோஸ்ட் அப்ராப்ரியேட்லி ஃபிட் இன் த பிளாங்க். ஸோ பி. ஸோ புக் அடுத்தது வந்து புக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 13 ரீசன் வை ஜே ஆஷர் பெர்க் ஆஃப் பீயிங் எ வால்ஃப்ளவர் பை ஸ்டீஃபன் செஸ்போகி delve into the complexities of mental health, tackling issues such as depression, anxiety, suicide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. லைக் அதுக்கப்புறம் சிமிலர்லி மூவி, டிவி அண்ட் ஷோஸ் வந்து தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கிரேட்டர் நுவன்ஸ் அண்ட் சென்சிட்டிவோட வந்து பிகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து லைக் எதை பற்றிலாம் பேசியிருக்காங்கன்னா மென்டல் ஹெல்த், டேக்லிங் இஷ்யூஸ் சச் அஸ் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் சூசைட். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வரும், பார்ப்போம். Stories associated with young adult media frequently examine the root causes of violence. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த வைலன்ஸ் வரதுக்கான ரூட் காஸ் பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, டெல்வ் இன் டு த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ வந்து எலிமினேட்டட். நெக்ஸ்ட், த போர்ட்ரேயல் ஆஃப் வைலன்ஸ் in young adult media also serve as mean of exploring the process of healing and resilience. லைக் இங்கே ஒரு 2 புக்கை பற்றி பேசியிருக்காங்க. அதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது வராது. ஸோ உங்களுக்கு அது படிக்கும் போதே உங்களுக்கு அது ஆப்வியஸாக தெரியும் வராதுன்ட்டு. ஸோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, young adult literature and media contribute to a broader cultural shift towards acceptance and proactive mental health care. ஸோ இங்கேயும் என்ன பற்றி பேசியிருக்காங்க, அந்த புக்குக்கு ரிலேட்டடாக பற்றி பேசல, பட் எங்கள் அடல்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த புக்குக்கு ரிலேட்டடாக பற்றி பேசல. ஸோ அதுவுமே வராது. ஸோ பாருங்க, அடிஷ்னலாக தீஸ் நரேட்டிவ்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அட்வொகேட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், லைக் கவுன்சிலிங் வந்து பாசிட்டிவ் நெசசரி ஸ்டெப் டுவர்ட்ஸ் இந்த ஹீலிங்காக, லைக் அதை பற்றியுமே வந்து அது சொல்லலை. ஓகே, ஸோ இப்போ டி பாருங்க, these stories என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ரா அண்ட் ஆனஸ்ட் போர்ட்ரேயல், இம்பேக்ட் மென்டல் இல்னஸ்னால இம்பேக்ட் ஆகக்கூடிய போர்ட்ரேயல் எதில் யாருக்குன்னா டீனேஜர்ஸ்க்கு. ஸோ அதை பற்றி சொல்கிற மாதிரி தான் இங்கே வந்து அந்த புக்கில் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுதான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சி பாருங்க. ஸோ சியில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், the portrayal of mental illness in young adult literature and media is crucial for fostering awareness and compassion among young audiences. ஸோ நான் லைக் இது எப்படி எடுத்துட்டேன்னா, இந்த போர்ட்ரேயல் ஆஃப் மென்டல் இல்னஸ் கொடுத்தோன்னே திஸ் போர்ட்ரேயல் என்கரேஜ் அப்படின்னு எடுத்துட்டேன். பட் ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மென்டல் இல்னஸ் வந்து போர்ட்ரே எப்படி ஆகுதுன்னா யங் அடல்ட் லிட்ரேச்சர் அண்ட் மீடியாவில் அவேர்னஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து எங்கள் ஆடியன்ஸ்க்கு மத்தியில் கம்பேஷன்ஸை வந்து இது பண்ணுறதுக்குமே இது வந்து ஒரு க்ரூஷியலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்றது தான் வந்து அதுக்கு அடுத்தது ஃபர்தர் மோர் தீஸ் நரேட்டிவ்ஸ் ஆஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஃபர்தர் மோர் இது இதுவும் பண்ணுது அப்படின்னு நம்மன்றத அந்த ஃபர்தர் மோர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். அப்போ லைக் அப்போ வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது, இந்த இது பண்ணது கொண்டு வந்ததுனால அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன அலோவ் பண்ணுதுன்னா அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிஃப்ளெக்டட் இன் த ஸ்டோரிஸ் தே கன்சியூம், ரெடியூசிங் ஃபீலிங் ஆஃப் ஐசோலேஷன் அண்ட் ஷேம். ஸோ நீங்கள் மற்ற சென்டென்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபர்தர் மோர்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறத ஆட் ஆன் பண்ணுறது தான் ஃபர்தர் மோர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ மற்ற சென்டென்சஸ் எல்லாமே இதனால எலிமினேட் ஆகிடும். லைக் அந்த ஒரு கன்ஜெக்ஷன் அதை நம்ம அங்கே கெஸ் பண்ணியிருந்தா. ஓகே, ஸோ இந்த கொஷினும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 2 மார்க் இதில் கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ இது ஒரு 6 மார்க்கு, ஆல்ரெடி ஒரு 5 கொஷின் 11 மார்க் இது வரைக்கும் வாங்கியிருக்கலாம். ஸோ லைக் நம்ம ரொம்ப மிஸ்டேக்ஸ் ஒரு 15 மார்க் எடுத்தாலும் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷில் எல்லாருமே 20 25 போடணும்லாம் நினைப்பாங்க. பட் என்னோட கன்சர்ன் என்னென்னா லைக் ஒரு 15 போட்டாலும் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த 15 மார்க் அப்படின்றது கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அதனால் அக்யூரசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லைக் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா லிங்க் கண்டாமினேட்டட் இன் ஸ்பியர் பிஷிங் இமெயில் ஆர் ஸ்பெசிஃபிகலி டெய்லர்டு டு லியூர் பீப்புள் இன்டு கிளிக்கிங் விச் இஸ் டேஷ் ஒர்க் அண்ட் ஹோம் கம்ப்யூட்டர்.
ஸோ லிங்க் வந்து இந்த இமெயில்ஸ் மூலமாக வர்றது, அதை லைக் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க அப்படின்றது தெரியும்ல. ஸோ இதுக்கு பார்க்கும்போதே எனக்கு இங்கே ஏ மட்டும் வரா மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஏ அண்ட் சி ஆன்சர். ஸோ அது ஏன்னு பாருங்கள். ஸோ சென்டென்ஸ் வந்து இந்த ஃபிஷிங் இமெயில் அப்படின்றத அந்த லிங்க் மூலமாக நம்ம கிளிக் பண்ணால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது. ஸோ ஃப்ரேஸ் ஏ என்ன சொல்லுது பாருங்க. இந்த ஃபிஷிங் இமெயில் அப்படின்றது ஹேக்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சி ஏன்னா லைக் சியும் விச் இஸ் த பிரைமரி வே. ஸோ இது வந்து ஒரு பிரைமரி வே தட் மால்வேர் மீன்ஸ் அது லைக் அது ஒன் கைண்ட் ஆஃப் மால்வேர்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கேம் பண்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து டவுன்லோடர் ஆன் டு ஒர்க் அண்ட் ஹோம் கம்ப்யூட்டர்ஸ். அதை வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்து இதில் டவுன்லோடும் பண்ணி விட்டுருவாங்க. அது மூலமாகவும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுப்பாங்க. லைக் இது ஆக்சுவலி போட்டிருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இந்த தேர்ட் சென்டென்ஸ் அப்படின்றது லைக் அந்த டைம்க்கு யோசிக்காமல் விட்டது தான். ஓகேங்களா. ஸோ லிங்க் கண்டாமினேட்டட் இந்த பிஷிங் இமெயில்ஸ் மூலமாக கிளிக் பண்ணுறது இதுவும் வந்து ஒரு ப்ரைமரி வே. இந்த மால்வேர் வந்து அந்த ஒர்க் கம்ப்யூட்டரில் ஹோம் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இது மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து மணி மேக் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து ஏசி லைக் இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஆப்வியஸாக ஆப்ஷன்ஸ் படிச்சிருந்தா. ஓகே. ஸோ ஒரு 12 மார்க் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கலாமா. ஸோ இது பார்ப்போம். ஸோ இது லைக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஆன்சஸ்டர்ஸ் வந்து லாங் ஹிஸ்ட்ரி எதுக்குன்னா மார்க்கிங் டெத் அண்ட் நியூ எவிடன்ஸ் எதுக்கு ரிலேட்டட்னா நீந்தர் தால்ஸ். இந்த அவர் க்ளோஸ் எவல்யூஷனரி கசின் வந்து யூரோப் அண்ட் ஏஷியாவில் லீவ் பண்ணுறாங்க. சீம் டு ஹாவ் டேஷ் ஸ்டார்டிங் அரவுண்ட் 10,000 years ago. 1 lakh years ago at least sometimes in some locations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து இதுக்கும் இது 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் 3மே வந்து இந்த நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஏன் ஏசி மட்டும் கரெக்டுன்னு பாருங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கிங் டேட் மீன்ஸ் அந்த டெட் பீப்புளுக்கு நம்ம பேயிங் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதை ரெஃபர் பண்ணுறக்கூடிய சென்டென்ஸ் தான் இது. ஓகேங்களா. ஸோ ஏலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசீஸ்டு ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்களா, அப்படின்னா நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக இப்போ கூட நம்ம வந்து வீட்டிலலாம் அவங்களோட இது வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம். கரெக்டாக. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி லைக் சாமி வீட்டில் வந்து நம்மள இந்த இறந்தவங்களுக்குலாம் லைக் அந்த மாதிரி சாமிலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்கிறது தான் இங்கே சென்டென்ஸு. அப்போ பர்பஸ்ஃபுல்லி பியூரிட் தர் டெத் செரிமோனியஸ்லி ஸ்க்ரீமேட்டட் தர் ஆன்செஸ்டர்ஸ் அன்இன்டென்ஷனலி கில்டு தர் ப்ரெடிசஸர்ஸ் அப்படின்றது தப்பு. அன்இன்டென்ஷனலாக அவங்க கில்டை பற்றி பேசவே இல்லை. லைக் அவங்கள வந்து அதுக்கு அந்த க்ளோஸ் எவல்யூஷனரி கசின் அவங்க இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள அவங்களோட முன்னோர்களை வந்து வழிபடுறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி இந்த கொஷின் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஓகே. பட் ஆனால் மேபி ஒன்று வந்து இது பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு பி வராதுன்னு தெரிஞ்சிருந்துச்சா அப்போ ஏசின்றது நம்மளுக்கு லைக் பாசிட்டிவாக இருக்குது. பில தான் வந்து நெகட்டிவாக அன்இன்டென்ஷனலாக வந்து கில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏலையும் சிலையும் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ லைக் அதை வச்சு கூட இந்த கொஷின் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் recent research has shown that river transport microplastic to the ocean too, and laboratory experiment revealed that giant underwater avalanches of sediment dash along deep sea canyon to greater depth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் நேராக ஆப்ஷன்ஸ் போய் பார்த்துடுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து லைக் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஃபோர் கொஷின் பார்த்தா மாதிரி. ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஏசி பாசிட்டிவ், பி வந்து நெகட்டிவாக பேசியிருக்காங்களா அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இங்கே தேன் 10 million tons of public plastic waste can transport these tiny particles also carry these minuscule. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பியில் என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த டைனி பார்ட்டிகல்ஸை, சிலையும் கேரி பண்ணுறது. ஸோ ரெண்டுமே சேம் மீனிங்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பிசி ஒன்லி ஏ மட்டும் இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் இங்கே ஏ மட்டும் இல்லை, அப்போ பிசி தான் உங்களுக்கு ஆன்சர். லைக் இந்த மாதிரி கொஷினுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு போனீங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து 2 ஆப்ஷன் வந்து சேமாக தான் பேசியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்றது பேசியிருக்காங்க. ஸோ கேன் டிரான்ஸ்போர்ட் ஆல்சோ கேரி.
ஸோ இது ரெண்டுத்துக்குமே ரெஃபர் சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இந்த கொஷின் வந்து அழகாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரேஸ் ஏல பார்த்தீங்கன்னா தேன் அப்படின்னு இருக்கா, அவலான்சிஸ் ஆஃப் செடிமெண்ட் தேன். ஸோ தேன்னா கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால இந்த ஏ அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங், சாரி ஆர்சி இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போதே ஒரு 14, இப்போ அந்த 3 ஃபில்லர்ஸில் லைக் ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணியிருந்தா கரெக்டாக போட்டிருக்கலாம். ஒரு 14 கொஷின் கிட்ட இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் இப்போ பார்த்ததுல. ஸோ லைக் இந்த இடியம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, க்ரையிங் ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்னா தட் இட் இஸ் யூஸ்லெஸ். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அதுக்கான அழுது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் ஐ ரெக்ரெட் நாட் அக்செப்டிங் த ஆஃபர். ஸோ நான் ஆஃபர் அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கப்புறமா நான் ரெக்ரெட் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்காமல் எஃபர்ட் போடாமல் லைக் ஃபெயில் ஆகிட்டோன்ட்டு அதுக்கப்புறமா அழுதுனா அது எந்த ஒரு இதுவும் யூஸும் கிடையாது. க்ரையிங் ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் இயர் ஷாட். அவுட் ஆஃப் இயர் ஷாட்னா என்ன மீனிங்னா, இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு, லைக் மீன்ஸ் டு ஃபார் அவே டு ஹியர் ஹார் டு பி ஹியர்டு. ஸோ ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு விஷயத்தை கேட்க முடியல, கேட்கறது அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அவுட் ஆஃப் இயர் ஷாட். ஓகே, ஸோ இங்கே வந்து அவுட் ஆஃப் இயர் ஷாட் ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ நோ, அவுட் ஆஃப் இயர் ஷாட் அப்படின்றது லைக் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு விஷயத்த வந்து கேட்க முடியும். அதான் இங்க பாருங்க, இது கரெக்டா சொல்லணும்னா too far away to hear or to be heard. ஸோ இதுதான் மீனிங். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் மட்டும் இல்லை, ஒன்லி 1 and 3, 1 and 2ன்னு இருக்குது. ஸோ 1 and 2 வராதுன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா 2ன்றது கரெக்டான இது கிடையாது. ஸோ 3 மட்டுமும் வராது, ஏன்னா எனக்கு 1 கரெக்டு. 1 வந்தால் நன் ஆஃப் த அபோவ், இல்லைனா ஆப்ஷன் பி. அப்போ 3 படித்தாதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ குவிக் ஆஸ் எ ஃப்ளாஷ் the boy snatched the man's wallet and jumped off the bus. Quick as a flash அப்படின்றதுனா சம்திங் குவிக்கா ரொம்ப சீக்கிரமா பண்றது தான் குவிக் ஆஸ் த ஃபிளாஷ் அப்படின்றது. கிளியர்? ஸோ அப்போ 1 and 3 வரும். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து இடியம்ஸ் லைட்டா இந்த க்ரையிங் ஓவர் ஸ்பிளிட் மில்க் அப்படின்றது தெரிஞ்சவங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவுமே இந்த ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு கேட்கறது. ஸோ லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது லைக் இதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இதில். அதான் லைக் இந்த மொத்த பேசேஜுமே சம்மரைஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸில் சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே நேஷ்னல் ஜியாகிரபிக் மேகசைன் மைட் ஹாவ் யூ பிக்சரிங் ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்காவேட்டிங் நியர் எகிப்தியன் பிரமிட். ஸோ இது உங்களுக்கு லைக் இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்போது. ஸோ ஆனால் வந்து லைக் இது எப்படின்னா, அந்த கொஷின் ஃபுல்லாக பேசேஜ் படிக்கும் போது உங்களுக்கு இதில் அது சம்மரைஸ் பண்ணி எந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேரா ஜம்பிள். இதுவுமே வந்து ஒரு இடியம் பேஸ்டு. ஸோ கிவிங் கிக் பேக் அப்படின்னா மணி வந்து இல்லீகலாக வந்து அவங்களோட ஃபேவருக்காக பே பண்ணுறது தான் வந்து கிக் பேக், கிவிங் கிக் பேக். ஓகே, ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேற அக்யூஸ்ட் ஆஃப் கிவிங் கிக் பேக் டு த லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து கரெக்டாக தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து குட் ரிடன்ஸ். ஸோ குட் ரிடன்ஸ் அப்படின்றது டு எக்ஸ்பிரஸ் ரிலீஃப் அட் பிகமிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்பிளசன்ட் ஆர் அன்வான்ட் பர்சன் ஆர் திங். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது. ஸோ அதுதான் வந்து குட் ரிடன்ஸ். ஸோ அவர் ஹாரிபிள் நெய்பர் ஆஸ் மூட் ஹவுசஸ். ஸோ லைக் என்னோட பக்கத்து நெய்பர் வந்து ரொம்ப கொடூரமானவங்க, அவங்கள விட நம்ம தள்ளி போயிட்டோம். ஸோ அவங்க வந்து எங்கள் வீடை விட்டு தள்ளி போயிட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு குட் ரிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? ஸோ இந்த இடியம்ஸ் வந்து மேபி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண ஈஸி, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நோ அவைல் அப்படின்னா இஸ் நாட் அட் ஆல் ஹெல்ப்ஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது தான் நோ அவைல் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ நோ அவைலுக்கான மீனிங் என்னன்னா, இது வந்து இதுக்கு மேலேயும் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காதுன்னு சொல்றது. ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு அந்த இடியம் வந்து அன்ரிலேட்டடாக இருக்கு.
ஸோ இடியம் கொஷின் பாருங்க, இடியம்ஸ் தெரிஞ்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்க. லைக் இதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த பேசேஜ் குடுத்துட்டு அதோட பெஸ்ட் கன்டினியூட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பேசேஜ் படிச்சா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கன்ஜெக்ஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, செட் 1, செட் 2ன்னு குடுத்துட்டு 3 கன்ஜெக்ஷன் குடுத்துருக்காங்க. ஆல்தோ, பிகாஸ், கான்சிக்வென்ட்லி. ஸோ ஆல்தோ ஸோ ஓகே, இப்போ இங்க பாருங்க செட் 1ல ஜல்லி கட்ஸ் த டைரக்ட் ஹீட் என்டரிங் எ பில்டிங் பை பிரேக்கிங் டவுன் த டோட்டல் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் எ டிபிக்கல் விண்டோ இன்டு எ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஹோல்ஸ். ஸோ லைக் வந்து ஜல்லி அப்படின்றது டைரக்ட் ஹீட் வந்து அந்த பில்டிங் மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அப்படின்னு சொல்லி தான் இன் ட்ரெடிஷ்னல் ஜெல்லி ஏன் வந்து அது அப்படி தடுக்குது அப்படின்றத இங்கே மீனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ செட் 1க்கு வந்து எனக்கு பிகாஸ் அப்படின்றது ஈஸியாக பொருந்தும். கரெக்டா? ஸோ செட் 2 பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் ரெசி இப்போ ஆல்தோ கான்சிக்வென்ட்லி இருக்கு. ஸோ ஆல்தோ அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. இருந்த போதிலும், என்றாலும், லைக் இருந்தாலும் அப்படின்லாம் சொல்லலாம். கரெக்டா? கான்சிக்வென்ட்னா அதுக்கு அடுத்து அப்படியே உடனே நடக்கிறது, கான்சிக்வெண்டா நடக்கிறது. ஸோ இங்க மந்த் ஆஃப் ரெசி அப்படின்னு புட் இன் டு ஃபைண்ட் குவைட் பை லேண்ட்ஸ் அண்ட் வித் ஆம்பிள் ஷேட் ஸோ தட் பார்ட்டிசிபென்ட் வந்து வெஹிக்கல்ஸ் ஆர் த ஹீட் பத்தி பார்டர் பண்ணல. கான்சிக்வெண்டா வாட்டர் பவுல்ஸ் அண்ட் ட்ரீட்டும் வந்து அவங்க போற வழியெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பெட்ஸ் வந்து ஹைட்ரேட்டா இருக்கணும். ஸோ அது ஆக்சுவலி அவங்க வந்து பாதர் பண்ணலை. அட் த சேம் டைம் கான்சிக்வெண்ட்டாக இன்னும் பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் பவுல் அண்ட் ட்ரீட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்போது இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வச்சு வந்துச்சுன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் மெயின்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய கொஷின்ஸ் இல்லைன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் வரும். அதனால் கன்ஜெக்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. கிளியர்? ஸோ அப்போ இதுக்கு வந்து 2C. ஸோ இந்த கொஷினுமே ஒரு அப்ரோச் பண்ணலாம். ஒரு 15 வரைக்கும் வந்திருக்கா இப்போ பார்த்ததுல. ஸோ லைக் இந்த வேர்ட் சேஞ்சிங்கும் நம்ம பண்ணுவோம். ஸோ 16, 17. ஓகே, ஸோ ஆர்சி 2 ஆர்சியில் எதுனா ஒரு 2-3 கொஷின் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம ஆர்சி 2 ஆர்சி பார்க்காமலே ஒரு 17 கொஷின் கிட்ட போடுற மாதிரி இருக்கு. ஸோ ஆர்சி பார்த்து அட்லீஸ்ட் அதில் 1-2 கொஷின் அட்டன் பண்ணால் லைக் ஒரு 20 கொஷின் கிட்ட எல்லாருமே போட்டிருப்பாங்க. 20 இல்லைன்னா 17. ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ போடுறோமோ கரெக்டாக போட்டால் போதும். ஸோ லைக் அந்த 17 கொஷினே நம்ம கரெக்டாக போட்டிருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பர்சன்டைல் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த 17 கொஷின்ஸ் போடுற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ நான் ஒரு 35ல் 17 கொஷின்ஸ் வந்து ஆப்வியஸாக போடுற மாதிரி தான் இருக்குது. அதையே கரெக்டாக போட்டிருந்தாலே நம்ம வந்து நல்ல மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம். தென் ஆர்சியும் வந்து தனியாக பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இதில் வந்து 1-2 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ.